அடிக்கடி நீங்க தடுமாறிடுறீங்க. உண்மைதான் பாஸ்டர், என்னால் சாட்சியா வாழ முடியல. குற்றஞ்சாட்டப்படுறதுன்னா என்னது? சாட்சி இல்லாத வாழ்க்கை. இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? குடும்பமா சர்ச்சுக்கு போதுங்க, குடும்பமா இப்படி தவறு பண்றாங்க, எந்த விதத்திலையும் இவங்க பேச்சில நடக்கல, சாட்சி இல்லை என்று உலகமும் அல்லது இன்னொரு கிறிஸ்தவனோ அல்லது ஆவிக்குரியவர்களே நம்மை குறித்து குற்றப்படுத்துவார்களானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சீரான ஜெபம் இல்லை என்று அர்த்தம். ஏன் அப்படின்னா, நீங்க தேவனோடு நெருங்க நெருங்க உங்க பலவீனம் எது என்பதை கர்த்தர் உணர்த்துவார். எந்த இடத்துல நீ தடுமாறுற, அந்த இடத்துல நீ கரைபடக்கூடாதுன்னு எப்படி நடக்கணும் கர்த்தர் பேசுவார். நீங்க ஜெபிக்கும் பொழுது உள்ளான மனுஷன்ல ஒரு புது பலன் உண்டாகும். பிசாசை ஜெயிக்கிற பலனை கொடுப்பது ஜெபம். உங்க வாயின் வார்த்தைகளில் கருத்தாய் ஞானமாய் பேசுவதற்கு உங்களுக்கு பலனை கொடுப்பது ஜெபம். நீங்க தவறு செய்வதற்கு பிசாசு இடரலை கொண்டு வரும் பொழுது நீங்க உங்க கிரியைகளிலே தவறாதபடி உங்களை காத்துக்கொள்ள, உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உங்களுக்கு பலன் தருவது ஜெபம். இந்த ஜெபம் குறையுதுன்னா நீங்க கரைபட ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் நிதானித்துக் கொள்ளுங்க. இயேசு ஜெப வாழ்க்கையில சீராயிருந்தார். தேவ ஞானம் அவர்கிட்ட வெளிப்பட்டது. பேச்சிலும் செய்கையிலும் கரைப்படாதபடி வாழ்ந்தார். அப்படி குற்றஞ்சாட்டப்படக்கூடாதுன்னா உங்க ஜெப வாழ்க்கை சீர்படுத்துங்க. தேவனோடு அதிக நேரம் செலவழிங்க. நீங்க தேவனோடு அதிக நேரம் செலவழித்தா உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழலாம். நீங்க உலகத்தோடு அதிக நேரம் செலவழித்தால் தேவனுக்கு முன்பதாக தோல்வி அடைந்த வாழ்க்கை தான் வாழ முடியும். உங்க ஜெப வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் சில பலவீனம் இருக்கா, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இயேசுப்பா, எனக்குள்ள இந்த சுபாவம் இருக்குது, அதனால தான் நான் கரைபட்டுறேன். நான் இந்த தப்பு பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். நான் யோசிக்காம முடிவெடுத்துறேன், எனக்கு ஆலோசனை கொடுங்க. நான் அவசரப்பட்டுறேன், எனக்கு ஒரு நிதானத்தை கொடுங்க. என் வாயின் வார்த்தையில் நான் தடுமாறிடுறேன், எனக்கு எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு கற்றுக் கொடுங்க. நான் இந்த இடத்துல நான் ஞானமாக நடக்க தெரியல, நான் அவசரப்பட்டுறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜெபத்தில் கேளுங்க. தேவசம கண்ணீரோடு நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களை கர்த்தர் உருமாற்றி விடுவார். அல்லேலூயா. அப்போ ஆழமான ஜெப வாழ்க்கை குற்றஞ்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கைக்கு நம்மை நடத்தும். இன்னொரு காரியம் நமக்கு அவசியம், நான் குற்றஞ்சாட்டப்படக்கூடாது, அதை மாத்திரம் வாசித்து ஜெபிக்கலாம். தானியேல் 1:8 வாசிங்க. தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு, இப்போ தானியேல் பாபிலோன் ராஜாவால் அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு தெய்வ பயம் உள்ள வாலிபன். யூத தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன், ஆனால் தேவ பயம் உள்ளவன். அங்கே போய் பார்க்கும்போது இந்த தானியேலை செலக்ட் பண்ணி அவங்க கூட இன்னும் நிறைய யூதர்களை செலக்ட் பண்ணி அந்த பாபிலோன் ராஜா ட்ரைனிங் கொடுக்குறான். அந்த கல்தேயருடைய படிப்பு, அவங்களுடைய காரியம், இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அரசாங்க வேலையில் அவங்களை பயன்படுத்த அந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லாமே பாபிலோனி கலாச்சார சாப்பாடு. அதில் எல்லாமே சாப்பிடலாம், எல்லா நான் வெஜிடேரியன் இருக்குது, எல்லா விதமான பானங்களும் இருக்குது. தானியேல் பார்க்குறான், தேவன் கொடுத்த பிரமாணத்துக்கு விரோதமாக நிறைய காரியம் இருக்குது. அதெல்லாம் நான் அனுபவிச்சு என்ன ஆகிடுவேன்? நான் தீட்டுப்படுவேன். நான் தேவன் முன்பதாக என்ன செய்யப்படுவேன்? குற்றஞ்சாட்டப்பட்டவன். ஆகவே நான் குற்றஞ்சாட்டப்படக்கூடாது, நான் தீட்டுப்படக்கூடாது என்பதை தானியேல் இருதயத்தில் என்ன செய்தானா, அந்த பிரதானின் தலைவன்கிட்ட போய் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவதற்கு முன்பதாக இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். என்ன தீர்மானம்? நான் தீட்டுப்படக்கூடாது, நான் கரைபட கூடாது, இந்த விஷயத்தில் நான் விழுந்துடக்கூடாது, இந்த விஷயத்தில் நான் இனிமேல் ஞானமாக இருக்கணும், இந்த விஷயத்தில் நான் தடுமாறிடக்கூடாது என்று சில காரியங்கள் தனக்கு முன்பதாக இடர்களை குறித்து ஒரு தீர்மானம் தானியேலுக்கு இருதயத்தில் இருந்தது. ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்கணும், இன்னொரு பக்கம் இருதயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் இருக்கணும். நீ நிறைய நேரங்களில் சபைக்கு வரும் பொழுது சில வார்த்தைகளை கேட்கும்போது ஆமாம் என்கிட்ட தப்பு இருக்குது அப்படின்னு உணர்கிறோம். ஆனால் வெளியே போனோடனே அதே தப்பை திரும்பவும் கண்டினியூ பண்ணுறோம். என்ன காரணம்னா மனஸ்தாபப்படுகிறோம், ஆனால் இருதயத்தில் ஒரு உறுதியான தீர்மானம் இல்லை. இனி நான் பொய் பேச மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இனி தப்பு செய்ய மாட்டேன், இனி என் செயல்கள் என் கிரியைகள் கர்த்தர் பிரியமா இருக்கும், நான் இனிய வாயின் வார்த்தைகள் ஞானமா இருப்பேன், நான் இப்படிப்பட்ட காரியம் செய்ய மாட்டேன். இந்த ஒரு உறுதியான தீர்மானம் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி இல்லாததுனால தடுமாறிடுறோம். தானியேல்
அந்த ட்ரைனிங் பீரியட்லயே ஒரு தீர்மானம் பண்ணுகிறான், நான் பாபிலோன் தேசத்திலே கரைபட மாட்டேன். அல்லேலூயா. இது எங்க வரைக்கும் போகுது தெரியுங்களா? இந்த தானியேல் செலக்ட் பண்ணப்படுறான், பிரதானியின் தலைவனா மாறுகிறான், ராஜ்யங்கள் மாறுது. நேபுகாத் நேச்சார் மறிச்சு அவன் பையன் ராஜாவாய் அவன் செத்து போய் தரியு ராஜா வந்து வருடங்கள் பல உருண்டு போகுது. கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. இவன் கூட வேலை செய்யற மற்ற பிரதானிகளுக்கு தானியேல் மேல பொறாமை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி, எதுல குற்றப்படுத்தும்படி? ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியா அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. இந்த தானியேல்ட்ட ஏதாயிலும் குற்றம் கண்டுபிடிக்கணும். கூட வேலை செய்யறவங்க அவன் எதுல குற்றத்தை தேடினாங்களாம்? ராஜ்யத்தை விசாரி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தானியேலுக்கு சில வேலை பொறுப்புகள் இருக்குது. அந்த நாட்களில் இருந்த மற்ற பிரதானி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு தவறு செய்துட்டான், அவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னா லஞ்சம் வாங்கி கையூட்டு செய்து அவனை ஏமாற்றி பொய்யான காரியங்களை செய்து பொய்களை பேசி பண ஆசையினால அன்னைக்கு இருக்கிற தலைவர் வந்து நிறைய தப்பு பண்றாங்க. அரசாங்கத்தில் கொடுத்த பொறுப்பை ராஜாவுக்கு தெரியாம ஏமாற்றி பொய் சொல்லி தப்பான விதத்தில் பணம் சம்பாதித்து இப்படி தன்னுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கு. அப்படிதான் எல்லா அதிகாரிகளும் செய்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க நெகேமியா புத்தகத்தில் வாசித்தாலும் தெரியும், அதிபதிகள் ஜனங்கள்டிருந்து பொருட்களை வாங்கி காயப்படுத்தினார்கள் அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கும். இப்படிதான் இந்த பாபிலோன் அதிகாரிகள் இருக்கும்போது எல்லாரும் நினைச்சாங்க, இந்த தானியேலும் பண ஆசையினால பொய் பேசுவான், மற்றவங்களை ஏமாத்துவான், தப்பு பண்ணுவான், வேலையில பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அவனை குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தா, அவன் வேலை செய்யற உலக பிரகாரமான வேலையில கூட ஒரு தப்பை அவன் என்ன செய்ய முடியலையா? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன். ட்ரைனிங் பீரியட்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் திட்டுப்படக்கூடாதுன்னு. பெரிய அதிகாரி ஆயிட்டான், வயசாயிடுச்சு, அப்ப கூட அவன்கிட்ட என்ன கண்டுபிடிக்க முடியல? குற்றம். ஒரு சாதாரண உலக வேலைங்க. அவனை சுத்திக்கிற எல்லாரும் அப்படிதான் வேலை செய்யறான், ஏமாத்துறான், பணம் சம்பாதிக்கிறான். ஆனா அவனை வேலையில கூட அவனை என்ன செய்ய முடியலையா? குற்றம் கண்டுபிடிக்க முடியல. நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்களேன். சில நேரங்களில் சில விஷயங்களில் உண்மையா இருக்கணும்னு விரும்புவோம், சில விஷயங்களை நம்ம தப்பு பண்றதை தெரிஞ்சே செய்வோம். ஏன்னா இருதயத்துல தீர்மானம் இல்லை. எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தப்பான வழியில் எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு வர வேண்டியது வராம போனாலும் பரவாயில்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நான் காயப்பட்டாலும் பரவாயில்ல, நான் ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டேன். இந்த தீர்மானம் இருதயத்தில் இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, கடல் அலை, இந்த பீச்சுக்கு போனீங்கன்னா அலை வந்து ஆடும். அப்படியே அலை வரும்போது அது மேல ஒரு பொருளை போட்டீங்கன்னா அலை ஏறிச்சுன்னா அந்த பொருள் என்ன செய்யும்? ஏறும். அலை இப்படி இறங்குச்சுன்னா அந்த பொருள் என்ன செய்யும்? நம்மளும் அப்படிதான் சமயத்துக்கு ஏற்றது போல மாறிக்கிறோம். சர்ச்சுக்கு வரும்பொழுது ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், வெளியே போகும்பொழுது பிசாசு சில விஷயங்கள் நம்ம உருவாக்கி கொடுத்த உடனே துப்புனது விழுந்துடுறோம். பேசக்கூடாத பேசிடுறோம், செய்யக்கூடாத செஞ்சிடறோம், சம்பாதிக்கிற விதத்தில் சம்பாதிக்காம தப்பு எல்லாம் தப்பு பண்ணிடுறோம். அடுத்து சபைக்கு வரும்பொழுது ஆமாண்டவர் நான் தப்பு பண்ணிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏன் தடுமாறிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இருதயத்தில் தீர்மானம். தானியேலுக்கு ஒரு தீர்மானம் இருந்துச்சுங்க, அதை சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானம். அது சாதாரண விஷயம் இல்லைங்க. ராஜா கொடுத்த சாப்பாடு ட்ரைனிங் பீரியட் சாப்பிடலாம் தலை வெட்டப்படும். இவன் முரண்டு பிடிக்கிறான்னு சொன்னா ராஜா ஒருவேளை அவனுக்கு சிறைச்சேதன்னா அவ்வளவுதான், முடிஞ்சான். உயிரை பணைய வச்ச சொன்ன செத்தாலும் பரவாயில்ல, நான் இப்படிப்பட்ட காரியத்தில் என்னை கரைபடுத்தக்கூடாது. அந்த தீர்மானம் தானியேலுக்குள்ள இருந்தது. தன்னை கரைபடாதபடி காத்துக்கொண்டான். அல்லேலூயா. இந்த தீர்மானத்தில் தானியேல் உறுதியா இருக்க காரணம் தானியேலுடைய ஜெப வாழ்க்கை. நல்லா கவனிங்க. சபைக்கு ஒரு பொழுது சில தீர்மானம் எடுப்போம். நான் இனிமேல் இப்படி பேச மாட்டேன், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், இனிமேல் இப்படி தவறு பண்ண மாட்டேன், தீர்மானம் எடுக்கிறோம். ஏன் நினைச்சு நிற்க முடியலன்னா, அந்த எடுக்கிற தீர்மானத்தில் நாம் நிலைத்து நிற்க சப்போர்ட் கொடுக்கிற ஒரு காரியம் நம்முடைய ஜெபம். தானியேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபம் பண்ணாராம்? 3 முறை. என்ன ஜெபம் பண்ணாருன்னு பைபிள் இல்லை. ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, தானியேலுடைய புத்தகம் அதுக்கு 6ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு கர்த்தர் நிறைய தீர்க்க தரிசனம் கொடுப்பார். அந்த காரியம்லாம் பார்த்தீங்கன்னா, தானியேலே 70 ஆண்டு முடியுதுப்பா, ஜனங்கள் பாவத்தின் நிமித்தம் இங்கே பாபிலோனுக்கு வந்திருக்கிறாங்க, இப்போ நான் அவங்களை மன்னிச்சு என்ன செய்ய போறேன்? எருசலேமுக்கு கொண்டு போக போறேன். இப்படி தான் ஆண்டவர் பேசுவார். அந்த காரியத்தில் தானியேல் ஜெபிப்பார், ஆண்டவரே எங்க பாவங்கள் எல்லாம் என்ன செய்யும்? மன்னியும். அப்போ தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிக்கிறான்னா, அவன் ஜெபமே என்னன்னா,
நாங்கள் கரைபட்டுட்டோம் ஆண்டவரே, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இனி நாங்கள் பாவத்தில் இருக்கக்கூடாது, நான் கரைபடக்கூடாது, எங்களை எப்படி ஆயிரம் மன்னிச்சு ஏற்றுக்கொள். இவன் ஜெபமே பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஒரு ஜெபம். அந்த ஜெபந்தான் நாளுக்கு நாள் தானியேலை நான் கரைபடக்கூடாது என்பதில் நிலைத்திருக்க வைத்தது. ஹல்லேலூயா. நீங்கள் தினமும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, இனிமேல் நீ தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல் மற்றவங்க எனக்கு கையை நீட்டி நீ எல்லாம் கிறிஸ்தவனான்னு கேட்குற அளவுக்கு நான் வாழ மாட்டேன், என் சாட்சிக்கேடான காரியத்தில் நான் மனம் திரும்புகிறேன், இனி நான் சாட்சியாக வாழ்வாண்டவரே. ஒருவேளை சாட்சியாக வாழ்வதனால என் கௌரவத்தை நான் இழக்க நேரிடலாம், என் மதிப்பை இழக்க நேரிடலாம், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடலாம், எனக்கு வர வேண்டிய நன்மைகளை இழக்க நேரிடலாம், என் ஜீவனே போனாலும் நான் சாட்சியாக வாழணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு ஊக்கமாக ஜெபிப்பீங்கன்னா இருதயத்தின் தீர்மானத்தின்படி கரைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா.